அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எக்ஸல்ல மேக்ரோஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய இன்புட் ஃபைல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கு. இதுல வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கு. நான் இப்போ இதோடைய ஃபார்மேட்டை நான் சேஞ்ச் பண்ணணும். அதாவது மந்த் வந்து எனக்கு வேர்ட்ஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? நார்மலா நீங்க வந்து மேக்ரோஸ் தெரிஞ்சவங்க நீங்களே உங்களோட மேக்ரோஸை வந்து எழுதி ஒரு நோட் பேட்ல சேவ் பண்ணிட்டு அதை நீங்க வந்து UiPathல இன்வோக் பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு அப்போ மேக்ரோஸ் வந்து இப்போ நான் இங்க ஒரு மேக்ரோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இல்ல உங்களுக்கு இந்த மேக்ரோஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னா நம்ம வந்து அதை எக்ஸல்லையே ரெக்கார்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க வந்து வியூ கிளிக் பண்ணிட்டு இங்க மேக்ரோஸ்ல ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ரோ ஒரு நேம் வச்சிருக்கும். நீங்க இருக்கிற மேக்ரோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், என்ன பேர்ல இருக்கோ. இப்போ வந்து உங்க மேக்ரோ வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி ஃபார்மேட் செல் கொடுத்து எனக்கு தேவையான ஃபார்மேட்ல யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ இங்க நான் தேடுற ஃபார்மேட் இல்லை. ஸோ நேராக கஸ்டம்ல போயிட்டு இங்க நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து டேட் மந்த் வந்து வெறும் 3 லெட்டர்ஸ்ல வேணும். அதுக்கப்புறம் Y வேணும், இயர் 2 லெட்டர்ஸ் மட்டும் இருந்தா போதும். வந்து ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ மேக்ரோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வியூ மேக்ரோஸ்ல போயிட்டு அந்த மேக்ரோவை எடிட் பண்ணணும். எடிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அந்த மேக்ரோ ரெடி ஆயிடும். ஸோ இதை நீங்க காப்பி பண்ணி உங்க ஃபைல்ல போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேக்ரோ நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குன்றதுனால ஸோ நீங்க சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேக்ரோவை இங்க இருந்து டெலீட் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம பழைய ஃபார்மேட்டை கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம கிட்ட மேக்ரோ ரெடியா இருக்கு. அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ UiPathல என்னென்ன செய்யணும், எப்படி இதை இன்வோக் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த எக்ஸல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னாலும் அது வந்து எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப்ல தான் பண்ணணும். ஸோ அதனால அதை முதல்ல எடுத்துப்போம். இங்க வந்து ஒர்க் புக் பாத்ல நம்மளுடைய ஃபைல் நேம் என்னவோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க அப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபைல் நேம் கொடுத்தா டைரக்டா ஃபுல் ஃபைல் பார்த்தையும் நீங்க அங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைலை வந்து நம்ம எக்ஸல் ஆப்ரேஷன்ல மேக்ரோவை தான் இன்வோக் பண்ண போறோம். அதுக்கு வந்து இன்வோக் மேக்ரோ அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நீங்க 2 பேராமீட்டர்ஸா கொடுக்கணும். ஒன்னு வந்து அந்த மேக்ரோவோட ஃபைல் நேம், அந்த ஃபுல் ஃபைல் பாத்தோட கொடுக்கணும். இன்னொன்று வந்து அந்த மேக்ரோவோட நேம். இப்போ நம்மளுடைய ஃபைல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ரோவோட ஃபைல் பாத் வந்து சாம்பிள் மேக்ரோ. அதுக்குள்ள மேக்ரோவோட நேம் வந்து ஃபார்மேட். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க இந்த எக்ஸல் ஃபைல் நேம் கொடுத்த மாதிரியே நீங்க இப்படி செலக்ட் பண்ணி இப்படியும் நீங்க போய்க்கலாம், இல்லைன்னா ஃபுல் ஃபைல் பார்த்தும் கொடுத்துக்கலாம். இங்க வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேக்ரோட பேர் வந்து ஃபார்மேட். ஸோ நான் அதை வந்து இங்கே கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ தான் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த மேக்ரோல வந்து நீங்க ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இந்த காலம் நேம்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ இது வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கு இல்லையா? எல்லா டைமும் நீங்க வந்து காலம் பில இருக்கிறத மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஒரு 2-3 காலம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒவ்வொரு மேக்ரோ எழுதி சேம் செட் ஆஃப் மேக்ரோஸை வெறும் காலம் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்டமிஸ்டிக் வேயா இருக்காது. ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்க வந்து டைனமிக்கா நீங்க ஆர்குமெண்ட்ஸ்ல பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து நீங்க வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து உங்களுடைய காலம் நேம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன், காலம் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஆஸ் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஏன் கொடுத்துருக்கேன்னா இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ்ல எது இருந்தாலும்
அது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் தான். சரிங்களா? அதனால நான் ஒரு வேரியபிளை ஸ்ட்ரிங்கா இங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டு இங்க பிபிக்கு பதிலா என்னுடைய வேரியபிள் நேம் அதை நான் கொடுக்குறேன். சரிங்களா? இதை சேவ் பண்ணிக்கலாம். இதை UiPathல என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி மெத்தட் பராமீட்டர்ஸ்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல நீங்க அந்த பராமீட்டரை நீங்க கொடுக்கணும். ஸோ இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்லி பிரேசஸ்ல தான் கொடுக்கணும். இங்க வந்து நமக்கு தெரியும் பி காலம் தான் வேணும்னு சொல்லிட்டு அதை நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா திரும்ப இதோ பழைய மாதிரி கொண்டு போயிடலாம். இப்போ டெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இப்போ இந்த ரன் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நீங்க டைனமிக்கா எந்த வேல்யூனாலும் சேஞ்ச் பண்ணலாம். காலம் நேம் மட்டும் கிடையாது, ஷீட் நேம்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கம்மா கொடுத்துட்டு அடுத்த வேரியபிள் நேமை நீங்க பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸல்ல மேக்ரோஸ் எல்லாத்தையும் எப்படி நீங்க பண்ணுவீங்களோ அதை UiPath வழியா இன்வோக் பண்றது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா பேக்ரவுண்ட்ல நடக்கும். ஸோ அதுக்கு இப்போ நீங்க அதை ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸல் வந்து லைட்டா ஃபிளிக் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்க வந்து இந்த எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் ப்ராப்பர்ட்டிஸ்ல விசிபிள் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து எனேபிள் ஆயிருந்தது. ஸோ இதை வந்து நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸல் வெளியிலேயே வராது, ஃபுல்லா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா பேக்ரவுண்ட்லயே நடக்கும். ஸோ இதுதான் எப்படி மேக்ரோஸ் யூஸ் பண்றதுங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.